வணக்கம் நண்பர்களே, லட்சுமி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கீழே தெரிய ரைட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன். டின்னருக்கு டிஃபன் மாதிரி செய்யாமல் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கடைகளில் போய் சாப்பிட்றதை விட நம்ம வீட்டிலேயே செய்யலான்ட்டு பீஸா தாங்க செய்ய போகிறேன். பீஸாக்கு பார்த்தீங்கன்னா நான் பேஸ் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துட்டு அதில் எல்லாமே நம்ம என்னென்ன ஃப்ளேவர் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் பேஸ் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ ஃபொக்கோசியா வீடியோ போட்டிருப்பாங்க நம்ம சேனலில். அதில் நான் பீஸா பேஸ் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி பேஸ் தாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லா கடைகளிலுமே சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா கூட நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ பீஸா வேணும்னா உடனே செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நம்மளுக்கு பீஸைக்கு தேவையானதுங்க குடமிளகா, வெங்காயம், தக்காளி எடுத்துருக்கேங்க. இது எப்போம்மா வாங்கினேன் இந்த ஸ்வீட் கார்னு? இது அங்கே கிடைக்கலம்மா, அதனால ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஸ்வீட் கார்னு. பன்னீரும் அதே மாதிரி தான் ஆன்லைன்லேயே வாங்கிட்டேன், ஏன்னா அதை நான் மறந்துட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஆர்டர்ல வாங்குறோம். நான் இது வரைக்கும் இது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினதே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்றத. நம்ம இது ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாங்க. இது அப்படியே ஒரு 4ஆ கட் பண்ணுமா, அப்பதான் பீஸாக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணிடலாம். எப்படி கட் பண்ணிடலாம்? அப்படி கட் பண்ணிட்டு 2ஆ கட் பண்ணிக்கோ. அப்போதான் நம்மளுக்கு அதில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூட ஸ்கொயராக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இதை வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, பீஸாலாம் இந்த மாதிரி தான் ஸ்கொயராக வச்சுருப்பாங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பீஸா எந்த மாதிரி டாப்பிங்ஸ் எல்லாம் போடுவீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் பன்னீர், ஸ்வீட் கார்னு, கேப்சிகம், வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி தான் போட போகிறோம். நீங்கள் மஷ்ரூமு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம், இது வேண்டாம். இதுவும் இதை மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு பவுல் பன்னீர் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பன்னீர் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பீஸா மேலே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பீஸாக்கு தேவையானது மெயினே சீஸ் தாங்க. சீஸை நான் எடுத்து வச்சுருந்தேன், மறந்துட்டேன். சீஸ் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துருக்கேன். இப்போ ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் எடுத்துருக்கோம். நான் டொமேட்டோ சாஸ் தான் எடுத்துருக்கேங்க அதுக்கு பூசுறதுக்கு. உங்களுக்கு பீஸா சாஸ் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாஸ் இதை போட்டுட்டு அது மேலே எல்லாமே அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் போட்டாச்சுங்க. அது மேலே நம்ம சீஸ்
போட்டுக்கலாம். நிறையா போடுங்கம்மா. சீஸ் இப்போ வந்துட்டு இதில் நம்ம வெங்காயத்தை வச்சுக்கலாம். எல்லாமே ஒன்றாவாம்மா செய்ய போகிறீங்க? இல்லை நம்ம ஒன்று ஒவ்வொரு டாபிக் பண்ணலாம். இதில் வந்து இந்த பீஸாவில் வந்து ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் இது 3 மட்டும் செஞ்சு இப்போ வந்து நம்ம குடமிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சால்ட் இதில் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் போடலை. இது வந்து ஃப்ளேவருக்காக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆலிவ்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் முழுசாக கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கோங்க அங்கங்கே ஒன்று. இப்போ சீஸ் போட்டுக்கலாம் அது மேலே. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இதை ஓடிஜியில் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து இதை ஃப்ரீ ஹீட் போட்டு 10 நிமிஷம் வச்சுருக்கேங்க. நம்ம எப்பயுமே வந்துட்டு வைக்கும்போது நம்ம ஃப்ரீ ஹீட் போட்டு தான் அதுக்கப்புறம் வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 180 டிகிரி வச்சுருக்கோம். பேக்குன்னு ஃபங்க்ஷனில் வச்சுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பேசிக் வந்துட்டு குக் ஆனதால் 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அது ரெடி ஆகுதுங்களையும் நம்ம அடுத்தது ரெடி பண்ணிக்கலாங்க. இதுவும் அதே மாதிரி தான் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பன்னீரை வச்சு செய்ய போகிறோம். இது இப்போ நம்ம இதில் பன்னீர் வச்சுக்கலாம். நம்ம பன்னீர் பீஸான்றதால கொஞ்சம் பன்னீர் இதில் நிறைய வச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா பன்னீர் பீஸா ரெடி பண்ணிட்டோங்க. இதை வந்துட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு இதை வச்சிடலாம். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பன்னீர் வச்சதை வச்சுக்கலாம் உள்ள. இப்போ வந்து இதை போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் பீஸா. ஸ்வீட் கார்ன் பீஸா ரெடி. இப்போ வந்துட்டு நம்ம பன்னீர் வச்சுருக்கோம். அது முடிஞ்சதும் நம்ம இதை வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு 3 ஃப்ளேவருமே ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் பீஸா, ஸ்வீட் கார்ன் பீஸா, குடமிளகா பீஸா. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க. சூப்பராக ரெடியாக இருக்கு. சூப்பரான பீஸா ரெடி. நம்ம வந்து இன்னமும் சீஸ் நிறைய போட்டால் இன்னமும் நமக்கு அந்த ஜவ்வு மாதிரி வரும். நாங்கள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம், ஏன்னா ரொம்ப அதிகமாக வேண்டாம் சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம பீஸா வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் வச்சுருக்கோங்க. ஒன்று வந்து பன்னீர் வச்சுருக்கோம், ஒன்று வந்து ஸ்வீட் கார்னு, ஒன்று வந்து குடமிளகான்றதால. குடமிளகானா வந்துட்டு நம்மளுக்கு டக்குன்னு சரியாயிடும். அதனால 5 நிமிஷம் அப்படின்றது ஓகே. பன்னீருக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம பார்க்கணுங்க. இந்த ஓரத்துலலாம் வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக ஆனால் நம்ம அதை ஓகே சொல்லிவிட்டு அது மேலே எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பியும் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து உருகுனதுமே எடுத்துடலாங்க.
அது நம்ம வந்து பார்க்குற இதில் தான் இருக்குது டைமிங். நம்ம அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பீஸா வந்து தீஞ்சு போகாமல் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான பீஸா பேஸை வச்சு நம்ம சூப்பரான வீட்லேயே பீஸா பண்ணியாச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு வீட்லேயே வந்து பீஸா பேஸ் செய்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. ஆனால் எமர்ஜென்சிக்கு எப்போயாவது ஒரு நாள் நம்ம வெளியே வாங்கி செஞ்சு சாப்பிட்லாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.